அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசுவின் சீடருக்கான ஜெபம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 17 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11. இதன் விளக்கம் அறிவோம். சீடருக்கான இயேசுவின் ஜெபம் தமக்கான இயேசுவின் ஜெபத்தின் தொடர்ச்சியே. ஏனெனில் சீடர்களின் பணி வழியாகத்தான் கடவுளின் பெயரும் இயேசுவின் பெயரும் இவ்வுலகில் மாட்சிப்படுத்தப்படும். இயேசுவே கூறுவது போன்று, அவர்கள் வழியாகத்தான் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். பிரியாவிடையின் 2ஆம் பகுதியில் இடம்பெறும் உலகு இயேசுவின் சீடரை எதிர்க்கும் என்னும் கருத்து சீடருக்கான இயேசுவின் இச்செபத்திலும் இடம்பெறுகிறது. சீடர்கள் உலகில் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. இயேசுவின் ஆட்சியும் இவ்வுலகை சார்ந்த அல்ல. சீடர்கள் உலகுக்கு அந்நியராய் இருப்பதால் அவர்கள் துன்பத்திற்குள்ளாக உலகு அவர்களை வெறுக்கும். இந்த துன்பத்திலிருந்து இயேசு சீடர்களை விடுவிக்கவில்லை, மாறாக அவர்கள் இவற்றை சந்தித்தாக வேண்டும். அப்போதுதான் அவர்கள் இயேசுவின் உண்மை சீடர்களாக இருக்க முடியும். எனினும் தம் பெயரின் ஆற்றலால் சீடர்களை பாதுகாத்திடுமாறு இயேசு தந்தையிடம் வேண்டுகிறார். இறைவனின் பெயர் பாதுகாக்க வல்லது. நான் தான் என்னும் கடவுளின் பெயர் இயேசுவின் சீடரை எப்போதும் பாதுகாக்கும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் வாழ்வே ஜெபம். இயேசு ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தனிமையில் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், இரவு நேரத்தில் ஜெபித்தார், பணிவாளருக்கு முன் ஜெபித்தார், துன்பத்திற்கு முன் ஜெபித்தார். இந்த ஜெபம் தனக்காக மட்டுமல்ல, பணிவாழ்விற்காக மட்டுமல்ல, தற்பொழுது சீடர்களுக்காகவும் உலக ஒற்றுமைக்காகவும் சிறப்பிடம் பெறுகிறது. இன்றைய நற்செய்தியில் ஜெபிக்கின்ற இயேசுவை பார்க்கின்றோம். இயேசு தன் சீடர்களுக்காக ஜெபிக்கின்றார். ஆண்டோடைய செயலின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாடம், நாம் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதுதான். நாம் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே அவரது வேண்டுதல். நிலைவாழ்வு என்பது கடவுளையும் அவர் அனுப்பிய இயேசுவையும் அறிந்து கொள்வதே. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றேனா? எனது ஜெபம் என்னை சுற்றியிருப்பவர்களுக்காக உள்ளதா? அனைவரும் ஒற்றுமையாக வாழ நான் அடிக்கடி ஜெபிக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், எங்களது ஜெபம் எங்களை சுற்றி வாழ்கின்றவர்களுக்காக சிறப்பிடம் பெறவும், குறிப்பாக அனைத்து மக்கள் ஒற்றுமையாக வாழ நாங்கள் அடிக்கடி ஜெபித்து இணைந்து செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.